ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான பேலஸை தான் காட்டுறாங்க. காரில் ஒரு லேடி ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு இந்த பேலஸ்க்கு தான் வராங்க. இந்த பொண்ணு பேர் தான் பெண், நம்ம ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின். இதுதாம்மா என்னோட லோட்டஸ் பேலஸ், இதுக்கப்புறம் நீ என் கூட இங்கே தான் தங்க போகிற பெண், இப்போத்துலேருந்து இந்த பேலஸ் தான் உன் வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த லேடியும் அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக, உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே இறந்துட்டாங்கம்மா, இனிமேல் நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரவணைச்சிக்கிறா. இந்த லேடி இது யாருன்னா இந்த அரண்மனையில் இருக்கிற இளவரசி, இவங்க பேர் பட்டாமிகா. அடுத்த நாள் லேடி பெண் சோகமாக அந்த பேலஸில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது அங்கே இன்னொரு பொண்ணு கையில் காத்தாடி வச்சுக்கிட்டு வரா. இவ தான் நம்ம ட்ராமாவோட இன்னொரு ஹீரோயின் ஆனின். இவ இந்த பேலஸோட குட்டி இளவரசி. இவ பின் கிட்ட வந்து என்னோட பேர் ஆனின், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் என் பேர் பின் இளவரசி அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ பிரின்சஸ் பட்டாமிகா கூட அந்த லோட்டஸ் பிளஸில் தானே தங்கியிருக்க அப்படின்னு கேட்டுட்டே இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க காத்தாடியை இவகிட்ட கொடுத்துட்ருக்கா. அதோட பின்னும் கொஞ்சம் சமாதானம் ஆகிறா. அடுத்த சீனில் ஆனின் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே வந்த பின் கீழே வா ஆனின், இல்லைன்னா நான் உங்கள் ஆன்ட்டி கிட்டே சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் சொல்லாத அப்படின்னு கற்றுக்கிட்டே ஆனின் மரத்துலேருந்து கீழே குதிச்சிட்றா. இப்படி தான் ஆனின் வாழைத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம பின் நல்லாவே வளர்ந்துட்டா. அடுத்து கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்க. அங்கே பிரின்சஸ் பட் வந்து ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு போடுங்க, அப்புறம் அந்த போர்க்கறியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இந்த பேலஸோட மேனேஜர் மாதிரி எல்லா ஒர்க்கையுமே சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க லேடி பின்னு பார்க்க அவள் ஒரு ஆரஞ்சை கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஆன்டி பட் அவகிட்ட வந்து அதை எப்படி அழகாக கட் பண்ணணும்லாம் சொல்லித்தராங்க. அப்போ லேடி பின் மைண்ட் வாஷில் இவங்க என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, அதோட பிரின்ஸும் அவங்க ஒய்ஃப் அலைஸா கூட என் மேலே பாசமாக தான் இருப்பாங்கன்னு பின் நினைக்கும் போதே அவங்கள தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் அலைசாய் இவங்க ஃபேமிலியெல்லாம் தங்கியிருக்க பேலஸ் பேர் செவ்டாவரேட். இந்த பிரின்ஸோட அம்மா தான் கிளாய், அவங்க தத்தெடுத்த பொண்ணு தான் இந்த பிரின்சஸ் பட்டாமிகா. இவங்க தங்கியிருக்க பேலஸ் பேர் தான் லோட்டஸ். இந்த பிரின்சஸ்க்கு மொத்தம் 3 பசங்க, அதில் 2 பையனுங்க, ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு பையன் பேர் அனந்தவுத், ரொம்ப கேரிங்கான ரொம்ப மாடர்னான பையனும் கூட. 2வது பையன் அர்ணன், சார்மிங்காக அமைதியான பையன். 2 பேருமே இப்போ யூகேல தான் படிச்சிட்ருக்காங்க. இப்போ இங்கே வராலே இவ தான் இவங்களோட ஒரே பொண்ணு ஆனின், இவங்களோட செல்ல பொண்ணு, தேவதை போல் அழகு. ஆனால் இவ என்ன பண்ணுவான்னா எப்போ பார்த்தாலும் அரண்மனையில் இருக்க எல்லா மரத்து மேலேயும் ஏறி உட்காந்துப்பா. அதுலேயும் குறிப்பாக பிரின்ஸுக்கு எந்த மரம் பிடிச்சிருக்கோ அடுத்த நாள் காலையில் இவ அந்த மரத்து மேலே தான் இருப்பாள். இவளை துரத்திக்கிட்டே வந்து இங்கே கீழே நிற்கிறாங்களே இந்த லேடி, இவங்க தான் பிரிக். இவங்க ஆனினுக்கு பிஏ மாதிரி. எப்போவுமே இவ கூடவே இவ என்ன பண்ணாலும் இவளுக்கு துணையாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இளவரசி ஆனினுக்கு ரொம்பவே லாயலானவங்க. பிரிக் ஓடி வந்து ஆனின் கிட்ட சீக்கிரம் கீழே இறங்குங்க இளவரசி, லேடி பின் பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்ல அவளுக்கெல்லாம் தெரியாது பிரிக், அவள் எப்போவுமே கிச்சனில் தானே பிஸியாக இருப்பான்னு ஆனின் சொல்லும்போதே பின்னாடியே பின் வந்து நின்றுட்டு யார் கிச்சன்லேயே பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சத்தம் கொடுக்கவும் ஆனின் பயத்தில் இவளை பார்த்துட்டு கீழே குதிச்சிடுறா. அடுத்தடுத்து ஆனினோட குடும்பத்தனத்தை தான் காட்டுறாங்க. இந்த ஆனின் சும்மா இல்லை, ஒரு துணியை கட்டி ஒரு சவத்துலேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. கீழே நிற்கிற பிரிக் ஆண்டி சீக்கிரம் இறங்குங்க இளவரசி, யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லும் போதே பின்னாடி பின் வந்து நிற்கிறத பார்த்தது ஆன்டி பிரிக் அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க. பிரிக் என்ன பிடிச்சிக்கோங்க அப்படின்னு கத்துட்டு ஆனின் கீழே இறங்க திரும்பி பார்த்தா பின் நிற்கிறத பார்த்துட்டு திரும்பிக்கிறா. அடுத்த நைட்டில் இந்த ஆனினும் பேய் பிரிக்காண்டியும் பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு அரண்மனையில் இருக்க வேலையாட்கள் எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்க. அவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. சடனாக பிரிக்காண்டி எதையை பார்த்து பயந்து ஓட ஆனின் திரும்பி பார்த்தா அங்கேயும் பின் தான் வந்து நிற்கிறா. அப்போ ஆனின் தான் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாளும் சும்மா இல்லை, பேலஸ் கிச்சனுக்கு திருட்டுத்தனமாக எகிரி குதிச்சு ஆனின் பிரிக் கூட வந்து ஃபுட்டெல்லாம் திருடி சாப்பிடும்போது அப்போவும் கரெக்டாக பின் வந்து நிற்கிறா. ஏன் இளவரசி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, இந்த மாதிரி திருடி சாப்பிட்றது தப்புன்னு பின் சொல்ல. பட் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டை விட திருடி சாப்பிட்டா தானே டேஸ்ட்டாக இருக்கணும்னு ஆனின்னு சொல்லிட்டுருக்கா. நீங்கள் இன்னும் பாட்டிக்கு வேறு ரெடி ஆகலையா, இளவரசன் அர்ணன் அண்ணாவோட வெல்கம் பார்ட்டி வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் போய் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவ ஆனினோட கால் முட்டியை பார்க்குறா. அதில் கொஞ்சம் காயமாக இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்னு பின் கேட்க ஆனின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் பின் தான் அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டே நீங்கள் இப்போ வளர்ந்துட்டுக்க ஆனின், குழந்தை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடாதீங்க, அதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறா. நான் ஒன்றும் ஓடலையே, ஜஸ்ட்டு டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சேன் அப்படின்னு இவ சொல்ல. அதெல்லாம் இல்லை,
நீங்கள் எப்போவுமே இப்படி தான் ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு பின் சொல்லவும், உடனே ஆனின், என்னை பற்றி நானே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க நீ அப்படின்னு சொல்கிறான். சரி சரி பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறா. அடுத்து பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. ஆனினோட 2 அண்ணன்களும் யூகேலேருந்து படிச்சுட்டு வந்துட்டாங்க போல், அதுக்கு தான் இந்த பார்ட்டின்னு நினைக்கிறேன். அடுத்து பிரின்ஸும் பிரின்ஸஸும் நடந்து வந்து அவங்க பசங்க கூட நிற்கிறாங்க. உடனே பிரின்ஸ், என்னோட செல்ல பொண்ணு ஆனின்னு எங்கன்னு கேட்க, பெரிய பையன் உடனே, இப்போ தான் பிரின்சஸ் பட் கூட சொன்னாங்கப்பா, ஆனின் ஏதோ சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாலாம், லேடி பின் தான் அவளை ரெடி பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காளான்னு சொல்கிறான். நாங்கள் வேற அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா, இப்போ நல்லா வளர்ந்துருப்பால அப்படின்னு அவளோட 2வது அண்ணன் அருணன் சொல்லும்போதே, இதோ ஆனின் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் காட்டுறாங்க. லேடி பின் ஆனின் கூட வந்து பால்கனியில் நிற்க அண்ணன்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்க்குறாங்க. அப்புறம் ஆனின் கீழே வந்து அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் போகும்போது என் கை வரைக்கும் இருந்தேன், பட் இப்போ பாரு ஏன் அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துட்டேன்னு அருணன் அண்ணன் சொல்ல, ஆனினோட மூத்த பொண்ணு மாதிரி நான் உன்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தேன், நான் உனக்கு பட்டர் மில்க்லாம் கூட ஊட்டி விட்டுருக்கேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்ணன் வேற புரிச்சு போகிறாங்க. நீ அடிக்கடி லெட்டரில் சொன்ன லேடி பின் இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அருணன் அண்ணன் கேட்க அவளும் ஆமாங்கிறா. உடனே பிரின்சஸ் கூட ஓடி வந்து, என்னோட செல்ல பொண்ணு லேடி பின் தான், ரொம்பவே அழகாக இருக்கம்மா, டால் மாதிரின்னு கொஞ்சம். அம்மா என்ன ஊரஞ்சனை பண்ணுறீங்க, உங்கள் சின்ன பொண்ணு ஆன் கூட தான் அழகாக இருக்கா, பட் நீங்கள் லேடி பின்னை மட்டும் கொஞ்சறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய அண்ணன் சொல்கிறான். அவங்களுக்கு லேடி பின்னை தாம்மா பிடிக்கும், அம்மாவுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணுமா, என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி செல்லமாக ஆனின்னு சொல்ல, ஆமாம் நீ குரங்கு குட்டி மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. உடனே அப்பாவும், ஓ இப்போ புரியுதுமா, நீ ஏன் எல்லா மரமும் ஏறிட்டு இருக்கேன்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அடுத்து ஆனின் பாட்டியில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு பின்னுக்கும் சாப்பிட கொடுக்குறா. பாட்டியில் எல்லாரும் டான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஆனின் பின்னையும் டான்ஸ் பண்ண கூப்பிடுறான். பின் தயங்கிக்கிட்டே, இங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் நான் இப்போ தான் டான்ஸ் கிளாஸ் முடித்தேன், எனக்கு பார்ட்னராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும், நான் எப்படி டான்ஸ் பண்ணுறது, ஏதாவது பையன் கூட டான்ஸ் பண்ணலாம்ல, நாம் 2 பேரும் டான்ஸ் பண்ணனா எல்லோரும் வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு பின் சொல்ல, யார் சொன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட தான் டான்ஸ் ஆடணும்னு, வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனினே பின்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆட சொல்கிறா. பின், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது இளவரசி அப்படின்னு சொல்ல, ஆனின் என்னை பார்த்து அப்படியே ஆடு அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக 2 பேரும் கண்ணை பார்த்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆனினோட சின்ன அண்ணாவுக்கு ஒரு பொண்ணை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறத பார்த்துட்டு, இதை பார்த்தா அண்ணாவோட வெல்கம் பார்ட்டி மாதிரி இல்லை, பொண்ணு பார்க்குற மீட்டிங் மாதிரி இருக்குன்னு ஆனின்னு சொல்ல, ஆமாம் அடுத்து உங்களுக்கு தான் மேரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பின் சொல்கிறா. நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்பா கிட்ட சொல்லி இங்கேயே உன் கூடவே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனின்னு சொல்கிறா. நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட இதே வாக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னும் சொல்கிறா. நான் எப்போ வச்சும் உன்னை தனியாக விட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆனின்னு கேட்க, இல்லவே இல்லை இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு பின் சொல்லவும், அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டுறாங்க. சின்ன வயசில் பின் சோகமாக அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஆனின் ஒரு பொம்மையை கையில் வச்சு அந்த பொம்மை பேசுகிற மாதிரி, என் பேர் சாசா, ஏன் அழுகிற பின் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், என் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே ஆனின், இனிமேல் நான் தான் உன் அம்மா அப்பா, உனக்கு எல்லாமே நான் இருப்பேன், அக்கா தங்கச்சி, ஏன் பண்ணிக்கட்டி கூட நான் தான், ஒயின் ஒயின், இல்லை டாக் லொல் லொல், இல்லை கேட் மியாவ் மியாவ், இல்லை ரேபிட் ஓ ஓ, இப்படி நிறைய விளையாட்டு காட்டி ஒரு வழியாக பின்ன சிரிக்க வச்சுட்டா. இந்த பொம்மையை வச்சுக்கோ, நீ எப்போ வச்சும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறியோ அப்போல்லாம் இந்த பொம்மையை நானும் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதோடு இல்லாமல் பின் ஸ்கூல் போகும்போது கூட ஆனின் வேணும்னே அவளோட காரில் போகாமல் பின்னோட கார்லேயே தான் போவாள், அவள் கூட ஒன்றா தான் போவாள். உங்கள் கார் என்னாச்சு இளவரசின்னு பின் கேட்டாலும், நான் உன் கூட தான் ஸ்கூலுக்கு வருவேன், அதான் டிரைவரை கொஞ்சம் நேரம் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லுவாள். அடுத்து இன்னொரு நாள் என்னென்னா, ஆனின் அவளோட பிஎம் பிறக் கூட சேர்ந்து பட்டம் விட ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அங்கே பக்கத்துலேயே பின் உட்காந்து இதை பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போன்னு பார்த்து ஒரு பாம்பு ஆனினை கடிக்கிற மாதிரி வரவும் பின் ஓடி போய் அவளோட காலை குறுக்க விட்டுறா. பின்ன பாம்பு கடிச்சிடுது. உடனே ஆனின் அவளோட கர்ச்சஃபை எடுத்து அவளுக்கு கட்டி விடுறா. பின் பாவம் வழியில் அழும்போது ஆனின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளோட காலில் வாய் வச்சு கெட்ட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தா ஆன்டி பட் பின்னை நிற்க வச்சு குச்சியாலேயே அவளை அடிச்சுக்கிட்டே, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எதுக்காக இளவரசி ஆபத்தான பிளேஸ்க்குலாம் விளையாட கூட்டிகிட்டு போனேன்னு கேட்க,
எல்லாமே என் தப்பு தான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின் அழுதுகிட்டே சொன்னாலும் ஆன்ட்டி அவளை அடிச்சுட்டே இருக்கும்போது உடனே அங்கே வந்து ஆனி என்னன்னா அவளை போய் கட்டி பிடிச்சிட்டு நிறுத்துங்க, எதுக்காக இவளை அடிக்கிறீங்கன்னு கேட்குறா. ஆன்ட்டியும் லேடி பின் உங்களை பத்திரமா பார்த்துக்கல, உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி அவள் நடந்துக்கிட்டா, நல்ல வேளை அந்த பாம்புக்கு விஷம் இல்லை அப்படின்னு சொல்ல, நான் தான் பின் அந்த இடத்துக்கு விளையாட கூட்டிகிட்டு போனேன், என்ன காப்பாற்ற தான் பின் பாம்பு கிட்ட கடி வாங்கினா, இதில் பின்னோட தப்பு எதுவுமே இல்லை, நீங்கள் பனிஷ் பண்ணணும்னா என்னையும் சேர்த்து பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனின்னு சொல்கிறா. உடனே ஆன்ட்டி, அப்போது நான் லேடி பின்னை போர்டிங் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும், இவ இந்த சேட்டையெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் பின் அழுதுகிட்டே வேணாம் அனுப்பாதீங்கன்னு சொல்ல, ஆனினும் வேணாம் நான் அவளை விட மாட்டேன், அவள் போயிட்டா என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிறா. இதெல்லாம் இப்போ ப்ரெசண்ட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டே 2 பேரும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இல்லாத ஒரு தனிமையான கொடுமையான டைமை என்னால் வாழவே முடியாது, என் ஃப்ரெண்டா என்னோட வீடா என்னோட எல்லாமாவுமே நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பின் சொல்லவும், அது மட்டுமா உன்னோட பிக் ஒயிங் ஒயிங், உன்னோட டாகு கேட்டு ரேபிட் அப்படின்னு சொல்லி அது மேலெல்லாம் பண்ணி காட்ட பின் ஸ்மைல் பண்ணிகிட்டே நிப்பாட்டுங்க எனக்கு எம்பரசிங்காக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கா. ஆனி, நான் உன்னை தனியாக விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. ப்ளீஸ் நிறைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஆல், பாய்.